வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. மகரிஷியின் கடும் தவத்தினால் இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே மாங்கல்ய பாக்கியம் அருளனும். பக்தர்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அந்த மகரிஷி பக்தர்களுக்காக வரம் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மகரிஷி எந்த இடத்துல கடும் தவம் புரிந்தார், என்னப்பன் சிவபெருமான் காட்சியளித்தது எந்த இடம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதலையா இப்பதான் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிவபெருமானையும் என்னுடைய தெய்வங்கள் அத்தனை பேரையும் நாம எல்லோரும் அனுபவிக்கணும், வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த பதிவுகளை தெரிந்த அளவில், எனக்கு தெரிந்த அளவில், அடியனுக்கு தெரிந்த அளவில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்களை ஓம் நம சிவாய அப்படின்னும் கமெண்ட் பண்ண சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 எழுத்து அச்சரம் இருக்கு இல்லையா, பஞ்சாட்சரம். அந்த 5 எழுத்து பஞ்சாட்சரத்தை நாம உச்சரிக்கும் போதும் நம்ம ஒரே ஒரு தடவை கமெண்ட்ல பண்றோம். அந்த ஒரு தடவை கமெண்ட்ல பண்ணினாலும் இந்த உலகமே உயர அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த உலகத்துல போர் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் வரக்கூடாது. இப்போ ஏதோ ஹண்டாங்கிற ஒரு வைரஸ் வந்திருக்கு, அது கொரோனாவோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த விதமான நோய்களும் மக்களை நம்ம நாடக்கூடாது. நம்மளை கண்டாலே அது பயந்து ஓடிடணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு அருளக்கூடியவர். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், ஓம் நம சிவாயன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அந்த பஞ்சாட்சரத்தின் வலிமையால இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய சிவனடியார்களும் நிறைய நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். நம்ம இந்திய பெருநாட்டுல ரிஷிகள், முனிவர்கள், சித்த பெருமக்கள், சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்குவதற்கு எத்தனையோ பேர் வழிபட்டு முக்தி அடைச்சிருக்காங்க, வரம் வாங்கியிருக்காங்க. அப்படித்தானே? அப்படிதான் பாருங்க, மாங்கல்ய மகரிஷி அப்படின்னு ஒருவர். அவரு சிவபெருமான நேரடியா நான் பார்த்தே ஆகணும், அவரு பிரதட்சிணமா என் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி தவம் இருக்க ஆரம்பிச்சார். அப்படி தவம் இருக்கும்போது அவருக்கு கடும் தவம், மாச கணக்கு இல்ல, வருஷ கணக்கு இல்ல, சிவபெருமான் வரும் வரைக்கும் நான் தவம் பண்ணுவேன்னு தவம் பண்ணிட்டே இருக்கார் பாருங்க. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சிவபெருமான் முன்னாடி அப்படியே ஒரு ரிஷப வாகனத்துல அழகா அவருக்கு காட்சி தரார். அம்மை உமையாம்பிகையுடன் சேர்ந்துதான் காட்சி தருகிறாராங்க. சிவபெருமான் அப்படி காட்சி தந்த போது கேட்டாரு, இவ்வளவு கடும் தவம் செய்யறியே மகரிஷி, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அன்போடு கேட்கிறாரு என் அப்பன் சிவபெருமான். உடனே மகரிஷி சொல்றாங்க, சுவாமி எனக்கு எதுவும் வேண்டாம், இங்க திருமண தடையால திருமண பாக்கியம் இல்லாம எத்தனையோ பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால என்னுடைய வரம், எனக்கு வரம் நீங்க கொடுக்கறதா இருந்தா இந்த பக்தர்களுக்கு இந்த ஸ்தலத்துல வந்து எனக்கு திருமண பாக்கியம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. இங்க வந்து உங்களையும் அம்மையையும் வழிபட்டு செல்பவர்களுக்கு கண்டிப்பா திருமண பாக்கியம் நடக்கணும், கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்டிருக்காரு பாருங்க. மாங்கல்ய மகரிஷின்னு பெயருக்கு தகுந்த மாதிரி அவரு அந்த வரத்தை கேட்டிருக்காரு. அதனால இங்க வரும் பக்தர்களுக்கு திருமண தடை இருந்தா அதுவும் நீங்கிடும், திருமண பாக்கியமும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க இருக்க பக்தர்களும் அப்படித்தான்
சொல்றாங்க. ஏன்னா அவரவர்கள் வீட்டுல திருமணம் நடக்கும்போது இந்த மாங்கல்ய மகரிஷியோடைய சந்நிதியில வைத்து ஜாதகத்தை வைத்து வழிபாடு நடத்தி விளக்கேற்றி மாலையிட்டு வழிபாடு நடத்தி செல்றதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் எங்க இருக்கு, இது வரைக்கும் நீங்க சொல்லாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்துல 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. மங்களாம்பிகை சமேத மாங்கல்யபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பெயர். இடையாற்று மங்கலத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு தான் இந்த பெயர், மாங்கல்யபுரீஸ்வரர் அப்படின்னு. ஏன்னா திருமண தடைகள் எல்லாம் நீக்குவேன் அப்படின்னு வரம் கொடுத்திருக்காரு இல்லையா மாங்கல்ய மகரிஷிக்கு. அதனால இந்த ஸ்தலத்துல கால் வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னாலே திருமண பாக்கியம் கிட்டும் அப்படின்னு எல்லா பக்தர்களும் நம்பிக்கையோடையும் சொல்றாங்க. அதே போல இந்த மாங்கல்யபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கமா இருக்காரு. சுயம்பு லிங்கமா இங்க இருக்கிறதோட அவர் கிழக்கு பார்த்து இருக்கிறாங்க. மங்களாம்பிகை எங்க பார்த்திருக்காங்க? தெற்கு பார்த்து இருக்காங்க. தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்மன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐதீகமும் அதுதான். தெற்கு பார்த்து எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த கோவில்ல அந்த அம்மனுடைய அருள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதனாலதானே அவங்க பேரே மங்களாம்பிகை அப்படின்னு வச்சிருக்காங்க. திருமண பாக்கியத்தை கொடுத்தருளும் மங்களாம்பிகை இல்லையா? அவங்க தெற்கு நோக்கி அது இருக்காங்க. அதே இல்லாம இந்த மாங்கல்ய மகரிஷி இருக்கார் இல்லையா, அவருக்கு தனி சன்னதியே இருக்கு. அந்த தனி சன்னதியில திருமணம் பாக்கியம் வேணுங்கிறவங்க அந்த ஜாதகத்தை எடுக்கும் போதே இந்த மாங்கல்ய மகரிஷியின் காலடியில் வைத்து விளக்கு போட்டு மாலை அணிவித்து வேண்டிக்கிறாங்க. அதோட இல்லாம இங்க எம்பெருமான் சிவபெருமான் கிட்டையும் அம்பாள் மங்களாம்பிகை கிட்டையும் அவங்க வேண்டிக்கிட்டு மாலை போட்டு விளக்கேற்றி வழிபடுறாங்க. அவங்க வழிபட்ட சில காலங்கள்லயே அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடக்குது அப்படின்னும் பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சொல்றேன், நம்ம இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நம்ம சென்று நம்ம குழந்தைங்களுக்கு மாங்கல்ய வரம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறது நல்லதா இருக்கும். ஏன்னா வழி வழியா அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனாலதான். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில்ல நிறைய விசேஷங்கள் இருக்கு. எப்படின்னா பாருங்களேன், இவர் தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் இவங்க எல்லாமே தனி சன்னதியில இருக்காங்க. துர்கை சண்டிகேஸ்வரர் இவங்க எல்லாமும் இருக்காங்க. ஆனா தனி சன்னதியில பிச்சாடன அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. அதே போலதான் பாருங்க, விநாயகரும் நம்ம சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரும் ஒரே சன்னதியில இருக்காங்க பாருங்க. இப்படி நல்ல ஒரு மாறுபட்ட கோவிலா இந்த கோவில் இருக்கு. இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா நவகிரகங்கள்ல நாம சிவன் கோயிலுக்கு போகும்போது சுத்தி வருவோம் இல்லையா, 9 முறை சுத்தி நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுத்தி வர முடியாது. ஒரே இடத்துல இருந்துதான் நம்ம வணங்க முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே இடத்துலதான் நம்ம இருந்து அங்க நமஸ்காரம் பண்ண முடியும், சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் நவகிரகங்களை. ஏன்னா சுத்தி வரக்கூடிய அளவு அங்க இல்லை, அதனால நம்ம சுத்தி வர முடியாது. அப்படித்தான் கோவில் அமைப்பே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுவாமியை நோக்கி மேற்கு நோக்கி திரும்பி இருக்காரு. எப்பவும் கிழக்கு நோக்கி தானே சூரிய பகவான் நவகிரகத்து அந்த சந்நிதியில இருப்பாரு. ஆனா இங்க மட்டும்தான் இடையாற்று மங்கலத்தில் உள்ள இந்த மாங்கல்யபுரீஸ்வரர் திருக்கோயில்ல தான் சூரிய பகவான் சிவபெருமான நோக்கி மேற்கு நோக்கி திரும்பி நின்றுட்டு இருக்காரு. இதுவும் ஒரு விசேஷம் தானே. அப்படி நல்ல ஒரு மாங்கல்யத்தை அருளக்கூடிய திருமண தடையை நீக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு மாங்கல்ய மகரிஷியை வணங்கி அதற்கு பின்னால மற்ற சந்நிதிகளையும் வணங்க வேண்டும், சிவபெருமானையும் நம்பிகையையும் வணங்க வேண்டும். அப்படி வணங்குனா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவர். இப்படியெல்லாம் அதே போல உடல் ஆரோக்கியமும் நமக்கு நன்றாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு இங்க இருக்க பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரிடமும் எல்லாமே கேட்டோம்.
அதனாலதான் மாங்கல்யபுரீஸ்வரரை பத்தி, இடையாற்று மங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாங்கல்யபுரீஸ்வரரை பத்தியும் இந்த மாங்கல்ய மகரிஷியை பத்தியும் நாம இந்த பதிவுல போடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் உயவும், எல்லோரும் அமைதியாக இருக்கவும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்திடமும், நல்ல ஒரு உணவு எல்லாம் கொடுத்து, அது எப்பவுமே சொல்றதானே, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3ம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மனிதர் வாழறதுக்கு. அத்துணையும் அதனுடன் சேர்த்து உலக அமைதியையும் கொடுத்து நமக்கு நல்ல வழிகாட்ட எம்பெருமான் சிவபெருமானால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்மை போல சிவனடியார்கள் எல்லாருமே நினைக்கிறோம். அப்படித்தான் நினைக்கிறவங்கள நம்பிக்கையோட இருக்கும் என் அப்பன் சிவபெருமான் மேல. மாங்கல்ய மகரிஷிக்கு முன்னால வந்து தரிசனம் கொடுத்தவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த அளவுக்கு நாம தவம் செய்யணும் இல்லையா? என்ன தவம் செய்யணும்னா அவருடைய நினைப்பாலே இருக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓம் நம சிவாய அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம அதிகமா பயன்படுத்தணும். அது மட்டுமே போரும். நம்மளால முடிந்த தவம் அது மட்டும்தான் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். பாய்.